வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 14 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாளை பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக மக்களவைக்குள் புகை குப்பிகளை வீசி தாக்குதல் அப்படின்னு இருக்கா. இப்போது மக்களவைக்குள்ளே ஒரு 2-3 பேர் பார்வையாளர் மாவட்டத்திலேருந்து கீழே குதித்து எம்பிக்கள் இருக்க பகுதிக்கு வருகை வந்து புகை குப்பிகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை பற்றி நியூஸ் தான் ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புதிய நாடாளுமன்ற கட்டடத்துலேருந்து இது நடந்திருக்கு. இப்போ 2001 ஏற்கனவே ஒரு தடவை பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் அட்டாக் நடந்துச்சு 2001. சரி, அந்த 22 வருஷம் கழித்து அதே நாளில் மறுபடியும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2001 நடந்துச்சு. அது வெளியில் பெரிய அளவிலான தாக்குதல், இது உள்ள. சரியா, அடுத்ததாக இங்கே இருக்க மக்களவையை அந்த நேரத்தில் மக்களவையை வழிநடத்திட்டு இருந்தவர் ராஜேந்திர அகர்வால் அவர்கள். சரியா, அப்போது அது சம்பவம் நடந்துகிட்டு இருந்தப்போ வழிநடத்தியவர் ராஜேந்திர அகர்வால் அவர்கள். சரியா, அடுத்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவர்கள். இதுக்கு முன்னாடி தாக்குதல் 2001 நடந்திருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா, அடுத்ததாக இருக்கா ராஜ தர்மம் போற்றிய ராஜாஜி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்களா. இதில் வியாசர் விருந்து இருக்கா. இப்போது வியாசர் விருந்தை யாரை எழுதுனதுன்னா ராஜாஜி அவர்கள் தான் எழுதுனாங்க. வியாசர் விருந்துனா என்னென்னா மகாபாரதத்தோட சுருக்கம். சரியா, மகாபாரதத்தோட சுருக்கம் தான் வியாசர் விருந்து. அதை எழுதினவர் ராஜாஜி. சரியா, அடுத்ததாக இங்கே இருக்கா மேலே சக்கரவர்த்தி திருமகன் இருக்கா. சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறது ராமாயணத்தை எழுதினார் தமிழில். சரியா, ராமாயணத்தை தமிழில் எழுதினார். அதான் சக்கரவர்த்தி திருமகன் எழுதினவர் ராஜாஜி. சரியா, அடுத்தது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி. இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா ராஜாஜி அவர்கள் தான். அது முக்கியம். அடுத்ததான் இங்கே கொடுத்துருங்களா, ஸ்வராஜ்ய கட்சி யார் தொடங்கினா ராஜாஜி தான் தொடங்கினார், ஸ்வராஜ்ய கட்சி. சரியா, அடுத்ததாக மீனவர் நலன் மேம்பட வேண்டும் இருக்கா. இதில் 13 கடலோர மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்னு இருக்கா. இப்போ 14 மாவட்டங்கள் இருக்குது கடலோர மாவட்டங்கள். இப்போ 14 இருக்குது தமிழ்நாட்டில். சரியா, இப்போ மொத்தமாக கடற்கரை நீளம் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னா 1076 கிலோமீட்டர். சரியா, அடுத்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் பற்றி கொடுத்துருக்காங்களா. பசுமை தீர்ப்பாயம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010 தேசிய பசுமை தீர்ப்பாயம். சரியா, இதில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக இருக்கா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் புதிய முதல்வர்கள் பதவி ஏற்பு அப்படின்னு இருக்குல்ல. இதில் மத்திய பிரதேச முதல்வர் யார்? மோகன் யாதவ். சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணுதேவ் சாய். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து தான் நிறைய தடவை. அது ராஜஸ்தானோட புதிய முதல்வர் யாருன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே, பஜன்லால் சர்மா. அடுத்ததாக யாருக்கெல்லாம் புயல் நிவாரணம் கிடைக்கும்னு இருக்கா. அதாவது மிக்ஜம் புயலால் இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள எல்லாருக்குமே கொடுப்பாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டத்தில் எல்லோரும் கொடுப்பாங்க. மற்ற மாவட்டங்களில் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக காசாவில் உடனடி போர் நிறுத்தம் இருக்கா. ஐநா தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவு அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கா. இதில் 193 உறுப்பினர் நாடுகளை கொண்டது ஐநா அப்படின்னு இருக்கா. அப்போ ஐநாவில் இருக்க மொத்தமாக உறுப்பு நாடுகள் எத்தனைன்னா 193 நாடுகள் இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது 2001 ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமாக தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சரியா, 2001 டிசம்பர் மாதம் 13 நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே தாக்குதல் நடந்துச்சு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நினைவு தினம். சரியா, இப்போ 2001 டிசம்பர் 11 பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இங்கே ப்ராக்கெட்டில் சம்விதான் சதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ சம்விதான் சதனை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பழைய நாடாளுமன்ற கட்டடம் இருந்துச்சுல, அதுதான் சம்விதான் சதன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரியா, சம்விதான் சதன்னா என்ன அப்படின்னா பழைய நாடாளுமன்ற கட்டடம் தான் சம்விதான் சதன். அடுத்ததாக தெலங்கானாவில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் இருக்கா. இதில் நம்ம எக்ஸாமுக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா 2023 அது தெரிஞ்சுக்கோங்க. தெலுங்கானாவில் மத்திய பழங்குடியினருக்கான பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க. பல்கலைக்கழகத்தோட பெயர் சம்மக்கா சரக்கா யூனிவர்சிட்டி. சரியா, அது பார்த்துக்கோங்க. தெலுங்கானா முக்கியம், பல்கலைக்கழகத்தோட பேர் முக்கியம். அடுத்து ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம் இருக்கா, 2014. இது பார்த்துக்கோங்க, ஆந்திர மறுசீரமைப்பு சட்டம் 2014. அடுத்து போலந்து பிரதமராக டொனால்டு டஸ்க் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து புதைப்படிவ எரிபொருள் பயன்பாடு குறைப்பு பருவநிலை மாநாட்டில் 200 நாடுகள் ஒப்பந்தம் அப்படின்னு இருக்குல்ல. இதில் பருவநிலை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் துபாய் நகரில் நடந்துச்சு. 28வது ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாடு இது. சரியா, அதில் நிறைய ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன முக்கியமானது அப்படின்னா, புவி வெப்பமயமாதலை தடுக்க பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தை 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முக்கியமான ஒப்பந்தம் எடுத்துருக்காங்க. சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்த பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் என்னென்ன ஒப்பந்தம் போட்டாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்தியா வலியுறுத்தியிருக்கு. இப்போ பாரிஸ் பருவநிலை மாநாடு எந்த வருஷம் தெரியணும், ஏன்னா முக்கியமான மாநாடு 2015 தான் பாரிஸ் பருவநிலை மாநாடு. சரியா, அடுத்தது ஹோண்டா கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்களா. ஹோண்டாங்கிறது ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த கம்பெனி. இப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு தான் நிறைவடைந்தது. உங்களும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.